இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் தேடி வந்து ரட்சித்து விட்டார், தேவ ஆவியால் நிரப்பி விட்டார். தேடி வந்து ரட்சித்து விட்டார், தேவ ஆவியால் நிரப்பி விட்டார். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. பெயர் சொல்லி உன்னை அழைத்திடுவார், பெருமைப்படுத்தி உயர்த்திடுவார். பெயர் சொல்லி உன்னை அழைத்திடுவார், பெருமைப்படுத்தி உயர்த்திடுவார். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. அப்பாவும் சமூகத்தில் ஆனந்தமே, ராஜாவும் சமூகத்தில் பேரின்பமே. கனிகளினால் உன்னை அலங்கரிப்பார், வரங்களினால் உன்னை நிரப்பிடுவார். கனிகளினால் உன்னை அலங்கரிப்பார், வரங்களினால் உன்னை நிரப்பிடுவார். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பாடுவோம், கொண்டாடுவோம், துதிப்போம், ஜெயம் எடுப்போம். பெங்களூர்ல இருந்து அருண் என்கிறவ எழுதியிருக்காங்க. வேலையில் ஒரு ப்ரமோஷன் வேணும், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் இல்லாமல் அந்த கம்பெனி வேலை கொடுக்குது. எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடைக்கும்போது எனக்கு லீவு கிடைக்கும்படி ஒரு கம்பெனி வேணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா, நான் ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவி பார்ப்பேன். அப்படியே பார்க்காம போனால் கூட யூடியூப்பில் அந்த புரோக்கரா வரும், நான் பார்ப்பேன். அப்புறம் அம்மாட்ட ஜெபம் பண்ணேன், அம்மா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கிற கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன், ரொம்ப அடிமையாக இருக்குது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க முடியல. ஆகவே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்க முடியும், ஒரு கம்பெனிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். என்ன ஆச்சரியம், அவங்க ஜெபம் பண்ணின அடுத்த வாரமே ஞாயிற்றுக்கிழமை லீவில் நல்ல அதிக சம்பளமுள்ள ஒரு கம்பெனியை கத்தர் தந்தார். கத்தரை நாம மகிமைப்படுவதென்று சாட்சி எழுதியிருக்காரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இதை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆவிக்குரிய பலத்தினால் இடைக்கட்டுவாராக, சரீர பலத்தினால இடைக்கட்டுவாராக. அல்லேலூயா. அவர் பலப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் நம்ம சாதிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இயேசு மட்டும் நம்மோடு இருந்தால், நாம் விசுவாச வீரர்களாக இருப்போமானால் நிச்சயமாக பெரிய சாதனையாளர்களாக நம்ம மாற முடியும். சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். இந்த மாம்சக்கண்ணு பார்க்குறத நம்ம பார்த்தோம்னா விழுந்து போவோம், உண்மையிலே விழுந்து போவோம். நம்ம கண்கள் எப்போது ஆவிக்குரிய பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது.
அதுதான் நமக்கு பலமான ஆகாரமாய் காணப்பட வேண்டும். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த தேவ செய்தி புரோஜனமாக இருக்கோ நீங்கள் எல்லோருக்கும் இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் உங்கள் பணத்தினாலும் நீங்கள் தாங்க முன் வருவீர்களானால் நிச்சயமாக இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கும். உங்களுக்கு இந்த செய்தி ஆவிக்குரிய செய்தியாக உங்கள் இருதயத்துக்கு சந்தோஷப்படுத்துகிற செய்தியாக காணப்படுமானால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். ஏதோ முடிஞ்ச காணிக்கை அனுப்பி நீங்கள் ஊழியத்தை தாங்குங்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை ஒளிபரப்பப்படுவதற்கு இது புரோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்பு ஒருவேளை நீங்களானும் புரோஜனம் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம் போன வருஷம் வரையும். இந்த வருஷம் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் நீங்களும் நானும் பங்காளர்களாய் இருந்து அவருக்கு மிகுந்த புரோஜனமாய் காணப்படுவோம். நமக்கு மனுஷருக்கு பாருங்கள், மனுஷரை பிரியப்படுத்தும்படி எத்தனை நன்மைகளை நம்ம செய்தாலும், ஏன்னா நான் அனுபவத்தில் தான் உங்களோடு பேசுகிறேன். நானும் எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க 9 பேர். நாங்கள் 9 பேருக்குமே ரொம்ப நான் நல்லா செய்திருக்கிறேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்க, எனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது என் ஒரே பையனுக்கு ஒரு டாக்டரால் குணமாக்க முடியாத ஒரு வியாதினாலும் அது சரிதான். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா எத்தனையோ வைத்தியம் பார்த்து எங்களுடைய சம்பாத்தியத்தெல்லாம் பொண்ணு பொருள் வீடெல்லாம் நாங்கள் அவனுக்காக இழந்தோம். ஆனால் அவனை காப்பாற்ற முடியலை. அந்த நேரம் என்னுடைய கணவர் கூட பிறந்த எல்லாரும் கைவிட்டு விட்டாங்க. அப்போ இதேது நான் ஆண்டவருக்கு செய்தேன். அப்போ நான் ரட்சிக்கப்படலை. சரியா? ரட்சிக்கப்பட்டது 89 தான். இது நடந்தது 95 தான். ஆனாலும் நான் சரியான சத்தியத்துக்குள்ள வளரலை. அவர் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியலை. பாடு வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது அவரை இன்னும் கிட்டி சேர அவருடைய அன்பு வெளிப்பட்டது. நீங்களும் நானும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டேன். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. நான் உலகத்தானா அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகம் நம்மளை பகைச்சு தான் ஆகும். என்னதான் நம்ம நல்லது செஞ்சாலும் பகைச்சிருவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட, அவர் மரிக்கும் முந்தி, நான் என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் செய்ததுக்கு நான் 4 வீடு வாங்கியிருப்பேம்மா. அவ்வளவு வருமானம் வந்துச்சு, நான் அவ்வளவு செய்தேன். நீ ஒன்றுகிட்ட சொன்னால் நீ சத்தம் போடுவா. அதனால நான் என்ன பண்ணலை, நீ எதனால் லிமிட்டும்ப, நான் லிமிட்டை மீறி செஞ்சேன். ஆனால் நம்முடைய பையனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாரும் விலகுனாங்க பாரு, அதை என்னால் தாங்க முடியல. கூட பிறந்தவங்க, பைபிள் என்ன சொல்லுது, நீதிமொழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து காலத்தில் உதவுதான் சகோதரன் இருக்கிறான். ஆனால் பைபிளுக்கு மாறாதான் என் சொந்த ஜனங்கள் நடந்துக்கிட்டாங்க. அவங்க ஆண்டவரை அறியல அப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னால் கூட, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா எனக்கு மேரேஜ் 75 நடந்தது. ஆனால் நான் 95 முடிய அவர்களுக்கு நன்மை தான் செஞ்சுருக்கேன், தீமை செய்யலை. அவ்வளவு உபசரிக்க, அவ்வளவு நான் நல்லா செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க, நீ இயேசுவை தேடினதுனால தான், நீ மதம் மாறினால தான் உன் வாழ்க்கையில் இப்படின்னு அவங்க எல்லாரும் பகைச்சாங்களோ, அப்போவே ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. என் நாமத்தின் மொத்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி நன்மைக்கு பதிலாக நீங்கள் தீமையை அனுபவிச்சு வரலாம் இதுவரையும். ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்ய போகிறாரு. பொறுமையாக இருங்க. நான் ஊழியக்காரி ஆவேன்னு நினைக்கல, கர்த்தர் என்னை ஊழியக்காரியாக மாற்றிருக்காரு. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் என்னை போல ஒரு ஊழியக்காரர்களாக மாற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபத்தில் நாம் போராடுவது போல நீங்கள் போராட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுத வாக்கியம் போட்டோம். 100 பலன் கொடுக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வேடு என்னவெனில், தமது ஜனத்தின் நிந்தைய பூமியில இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. ஏசாயா 25:8. இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்த உடனே நான் பைபிளையும் தேடினேன். ஆண்டவரே, இது எங்க இருக்குன்னு தெரியல, இதை கொடுக்கவா வேண்டாமா? ஆண்டவர் வேடு கொடுப்பாரு, அதுக்கு மேல நான் பைபிளை தேடி எடுப்பேன் எப்பவுமே. சரியா? அதனால இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சது. பூமியில தமது ஜனத்தின் நிந்தைய பூமியில் இராதபடி ஒளிய பண்ணுவார், பூமியிலிருந்து நீக்கி விடுவார் அப்படின்னு கிடைச்ச உடனே போட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். எல்லா புக்கும் தீர்க்கதரிசன புக்கெல்லாம் தேடுறேன். ஆண்டவரே காணோம். ஏன்னா தீர்க்கதரிசன புக்கில் தான் இருக்குன்னு தெரியும். ஆனால் எந்த எரேமியாவா, ஏசாயாவா,
எசேக்கியாவா ஓசியாவா எதுன்னு தெரியலையேன்னு தேடிட்டே இருந்தேன். லாஸ்ட் ஆண்டோட சொன்னேன், இந்த தேவ செய்தி கொடுப்பது சித்தம்னா, அந்த ஜாய் டிவியில் ஒளிபரப்பப்படுவது உங்களுடைய சித்தம்னா எனக்கு வசனம் எங்கே இருக்குன்னு காமிங்க ஆண்டவரேன்னு அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஜெபத்திலேயே தேடுனேன். பாருங்க, கர்த்தர் வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார். ஏசாயா 25:8 எழுதப்பட்டிருக்கிறது, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அடுத்து என்ன எழுதுறாரு, கர்த்தர் இதை சொன்னார். என்ன ஆச்சரியமான வார்த்தை! அது என் இருதயத்தை உடனே ஒரு நல்ல புஷ்டியாக்குச்சு. நல்ல செய்தி எலும்புல புஷ்டியாக்குன்னு சொல்லி முற்றிலும் நீக்குகிறாரா. என்ன அருமையான ஆண்டவர்! நீங்க பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனை நிந்தைகளை நீங்கள் நானும் பார்த்திருப்போம், எத்தனை அவமானங்களை பார்த்திருப்போம், எத்தனை பாடுகளை இயேசுக்காக சகிச்சிருப்போம், எத்தனை பேர் நன்மைக்கு பதிலாக தீமை செஞ்சிருக்காங்க. யோசேப்பு கூட பிறந்தவங்க செஞ்சது போல இல்லையா? ஆனா அதை நன்மையாக ஆண்டவர் முடிய பண்ணுவார். நிந்தனை, அவமானம், கேவலம், பரியாசம், நீங்க எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும், இரவும் பகல ஓட்டி வேலை பார்த்தாலும், அந்த எஜமான், அந்த அதிகாரி உங்களை என்ன வேலை பார்த்தேன்னு சொல்லலாம். நீங்க அந்த இடத்துல நிந்திக்கப்படலாம், குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வேலை ஸ்தலத்துல அல்லது பிஸ்னஸ்ல. நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம நீங்க கேட்கும் போதெல்லாம், வர வேண்டிய பணத்தை கேட்கும் போதெல்லாம் நிந்தியான வார்த்தையில பேசலாம். இல்ல உங்க வீட்டுல நீங்க அவமதிக்கப்படலாம். உனக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு உங்க கணவன் சொல்லலாம், உனக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு உங்க புருஷர் சொல்லலாம், உங்க மனைவி சொல்லலாம், உங்க பிள்ளைகள். பாருங்க, அந்த அம்மா அப்பாலாம் எப்படி நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு. நீங்க எனக்கு ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லலாம். நீங்க நிந்திக்கப்படலாம், குடும்பத்தால, அக்கம் பக்கத்தால, சமுதாயத்தால. இல்ல நீங்க போற சபையில உங்களை நீங்க ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லவேன்னு ஒதுக்கி வச்சிருக்கலாம். அங்க நீங்க நிந்தைக்குள்ள ஆகலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட நிந்தையா இருந்தாலும், கடன் உங்களுக்கு நிந்தையை கொடுத்துருக்கலாம், அவசரப்பட்டு வாங்கிட்டீங்க, ஏதோ உங்க தேதிக்கு வாங்கிட்டீங்க. ஆனா இப்ப அடைக்கிறதுக்கு வழி தெரியல, இப்படி அடைச்சிடலாம் அப்படி அடைச்சிடலான்னு வாங்கினீங்க. ஆனா அதை அடைக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. நீங்க நினைச்சது ஆண்டவர் நினைக்கவில்லை. ஏன்னா என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, ஓ வழிகள் என் வழிகள் அல்ல என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அதே ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்றாரு, உங்கள் நிந்தனைய நான் பூமியில இராதபடிக்கு முற்றிலும் ஒளிய பண்ணுவேன். என்னை பார்த்து சமுதாயம் நிந்தித்தது, என் கூட பிறந்தவங்க 5 பேர் நிந்தித்தார்கள், எங்க கணவர் கூட பிறந்த 9 பேர் நிந்தித்தார்கள். ஏன் கேளுங்க, நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டதுனால, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுனால, ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு எங்க பார்க்கறதுன்னு தெரியல. ஏன்னா என்னில் இருந்துதான் ஆபிரகாமை போல விசுவாச சந்ததியை உருவானது. எனக்கு முற்பிதாக்கள் எல்லாம் என் தாய் தகப்பன், என் கணவருடைய தாய் தகப்பன் எல்லாருமே புறஜாதி. இயேசு அறியாத குடும்பத்தில் தான் நாங்கள் வந்தோம். அப்ப ஆபிரகாம் அழைத்தது போல கர்த்தர் என்னை பேர் சொல்லி அழைத்தார். என்னில் இருந்துதான் கிறிஸ்துவ சந்ததி உண்டாகுது. சங்கீதம் 22:30 சொல்லுகிறது, ஒரு சந்ததி ஆண்டவரை தொழுது கொள்ளும், அது தலைமுறையாக ஆண்டுடைய சந்ததி எனப்படும். என்னிலிருந்து தான் வருது. நான் ரொம்ப நிந்திக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், புறக்கணிக்கப்பட்டேன். இயேசு நாமத்துக்காக நிந்தனை. ஆனா இப்பொழுதோ இயேசு நாமத்துக்காக கர்த்தர் என்னை புகழ்ச்சி கீர்த்திமா வைத்திருக்கிறார். உங்களை அப்படியே செய்வார். எப்படிப்பட்ட நிந்தனை அவரால் நீக்க முடியும். அலையலோயா ராகாதிகாலாபரவோ. அங்க நம்ம பார்க்குறோம், முதலாவது யார் நம்மளை நிந்திக்கிறா அப்படின்னு பார்த்தா, சங்கீதம் 123:4 சுகஜீவினால் வரும் நிந்தனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் ஆத்துமா மிகவும் நிந்திக்கப்படுகிற சுகஜீவினா நல்ல சுகமா இருக்காங்க. ஒருவேளை ஆண்டவரை அறியாம 100 வயசு வரை வாழலாம், ஒரு வியாதி கூட இல்லாம இருக்கலாம். நம்ம மதுரையில சிம்மக்கல் என்ற ஒரு இடத்துல ஒரு தாயார் 105 வயதுல பர்த்டே கொண்டாடுகிறாரு. அவங்க ஆண்டவர் அறியாதவங்க தான். ஒரு ஆண்டவர் அறியாத சுகஜீவியம் பண்ணுகிறவர்கள் 105 வயசு வரையும் 4 தலைமுறை பார்க்க கூடுமானால், நீங்களும் நானும் நோவாட்ட ஆண்டவர் என்ன பேசினாரு? மனுஷ ஆவியோடு என் ஆவி நீ போராடுவது இல்லை, நான் தனியினால இந்த உலகத்தை நீ அழிக்க மாட்டேன், அவன் இருக்க போற நாட்கள் 120 வருஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 120 வருஷம். நம்ம எத்தனை வருஷம் வாழுகிறோம் என்பது முக்கியம் இல்லை. எத்தனை நாம் மரண பரியந்த ஆண்டவருக்குள்ள இருக்கமா? என்ன கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும், நிந்தனை வருந்தாலும், எந்த தேவைகள் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறோமா? மரணமோ ஜீவனோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பது யார்?
சுகஜீவிகள், இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை அனுபவிக்கிறவர்கள், தலைமுறையா அனுபவிக்கிறவர்கள் நம்மை நிந்தனப்படுத்தலாம். ஏசுன்னு போனியே உனக்கு என்ன கிடைச்சிச்சு, என்ன பிரேயர் போற, நாங்க பாரு வீடு வாங்கிட்டோம், காரு வாங்கிட்டோம், என் பிள்ளைகளுக்கு திருமணமாகி குழந்தை இருக்கு, நான் நல்லா சுகமா இருக்கிறேன், எல்லாம் நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க சுகஜீவிகள். அவங்களுக்கு மத்தியில கர்த்தர் நிந்தையை எடுத்து போடுகிறார். நிந்தைய எடுத்து போட்டு நம்மளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கிறார். செப்பனியா 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டபடி நம்மளை கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கிறார். அடுத்து நெகேமியா 2:17 நாம் நிந்தை நீங்குவதற்கு அங்க நெகேமியா ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. எருசலேம் அலங்க இடிக்கப்பட்டிருக்கிற, இன்னைக்கு விசுவாசி குடும்பங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஊழியக்கார குடும்பங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஊழியங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. முன்பு மாதிரி விடுதலையோடு ஊழியம் செய்ய முடியல, இடிக்கப்பட்டு போயிருக்கிறது. அல்லேலூயா. ரகாதி காலாலாபாராவ எதிர்ப்புகள் நிறைய சந்திக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, வாருங்கள் எழும்பி கட்டுவோம் அப்படிங்கிறாரு. அல்லங்கத்தை இடிந்து போன அல்லங்கத்தை எழும்பி கட்டுவோம். நம்ம குடும்பத்தை கர்த்தருக்குள்ள கட்டும்போது, நம்ம சந்ததியை கர்த்தருக்குள்ள கட்டும்போது நிந்த அவமானம் பூமியில் இராதபடி நீங்கும். முதலாவது சுகஜீவியினால் வருகிற நிந்தையை நீக்குவார். எந்த இடத்துல வெக்கப்பட்டமோ அதே இடத்துல யோசேப்பை உயர்த்துறது போல நம்மை உயர்த்துவார். ஆபிரகாமை உயர்த்துற தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. ரூத்தை உயர்த்துற தேவன் உயர்த்துவார். எஸ்தரை உயர்த்துற தேவன் உயர்த்துவார். சந்தேகமே இல்லை. நம்ம முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஊழியத்தில் இன்வால்வ் ஆவோம். 5 வகை ஊழியம் இருக்குது. ஏதாவது ஒரு ஊழியத்தில் இல்லை 5 வகை ஊழியத்திலையும் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். அல்லேலூயா. இதோ முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யலாம். எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தர் தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு. யாருக்கு தாளந்து இல்லாமல் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க. சும்மா சர்ச்சுக்கு போனேன், தசவாங்க கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், வந்தேன்னு இல்லாதபடி அதையும் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கென்று நமக்கு சரீர சுகம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு பாட்டு பாடுகிற தாளந்து இருக்கலாம், ஜெபிக்கிற தாளந்து இருக்கலாம், கொடுக்கிற தாளந்து இருக்கலாம். ஏதாவது உதவி பைய தூக்கிட்டு, ஊழியக்காரங்களை பைய தூக்கிட்டு போறீங்களா, அது ஒரு தாளந்து. மனத்தாழ்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. ரக அதிகாலாபாரவோஷே. ஊழியக்காரருக்கு ஏதாவது ஹெல்ப்பாக இருக்கீங்களா, அதுதான் தாளந்து. 5 தாளந்து வாங்கினவங்க மேற்கொண்டு 5 தாளந்து சம்பாதிக்க வேண்டும். 2 தாளந்து வாங்கினவர்கள் 2 தாளந்தை எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க வேண்டும். புதைச்சி வைக்காதீங்க. ஊழியத்தில் அலங்கம் கட்டுவதற்கு அநேக குடும்பங்கள் கிறிஸ்துவண்ட கட்டப்படுவதற்கு, கிறிஸ்துக்குள்ள கட்டப்படுவதற்கு நீங்களினாலும் பேருதவியாக இருக்கும்போது நிந்தனை நம்மை விட்டு நீங்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 நாளாகவும் 20, 19, 20, 21 பார்க்குறோம். அங்கே எதிர்ப்புகள் நிறைய வருது. இந்த வருஷம் கூட ஊழியத்தில் ரொம்ப எதிர்ப்பு வரலாம். விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக யார் எலும்பினாலும் ஆண்டவர் சொன்னார், எவர்கள் உனக்கு விரோதமாக வருவார்களோ உன் பக்கம் வருவார்கள் இருக்கு. எதிர்ப்புகள் வரும்போது அன்றைக்கு பார்க்குறோம், யோசபாத்துக்கும் யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பாலை இறங்குச்சு. சேயீர் மலை தேசத்தார், அங்கே நம்ம பார்க்குறோம் அமலேக்கியர்கள், இப்படி பார்க்குறோம். சேயீர் மலை தேசத்தார் விரோதமாக வந்தாங்க. அங்கே 3 நாட்டவர் என்ன செய்கிறாங்க, நானே வாஸ்தரேன். 2 நாளாகவும் 20 அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. யார் யார் விரோதமாக வந்தாங்க. மோவா புத்திர 1 எழுதப்பட்டிருக்கு. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவருடைய அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். பாருங்க, மோவாப்பியர், அமலேக்கியர், சேயீர் மலை தேசத்தார். 3 நாடு ஒரு நாட்டுக்கு விரோதமாக வருகிறது. யோசபாத் அரசை என்ன பண்ணினா, ஒன்று அவனுக்கு தெரியல, தேவ சமூகத்துக்கு போகிறான். ஜனங்களெல்லாம் யுத ஜனங்கள்லாம் கூப்பிட்டு என்ன செய்கிறார், சிறுபிள்ளை முதற்கொண்டு மிருகங்கள் முதற்கொண்டு எதுக்கும் ஆகாரம் கொடுக்காதபடி, தேவ சமூகத்தில் பிறந்த குழந்தை முதற்கொண்டு ஆகாரம் கொடுக்காதபடி அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். அப்போது ஒரு லேவியின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி என்ன சொல்கிறாரு, யூதா வம்சத்தாரே, எருசலேம் குடிகளே, என்ன செய்யுங்க, ராஜாவாகி யோசபாத்தே கேளுங்கள், அந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதில் தேவனுடையது. இதுவரை யுத்தம் ஒரே போராட்டமாக இருந்துச்சா, ஒரு சின்ன காரியமாக பெரிய காரியமாக எது எடுத்தாலும் உங்களுக்கு போராட்டமாக வருதா, தடைய வருதா, ஆண்டவர் அந்த நிந்தனை எடுத்து போடுகிறார். துதிங்க, கர்த்தரை துதிங்க. அவங்க துதி செய்ய தொடங்கின பொழுதே எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்தார்கள்.
ஒரு பெராக்கா உண்டானது. இந்த வருஷம் இதை பார்க்குற ஒருவருக்கு ஒரு பெராக்கா வச்சிருக்காரு ஆண்டவர். உங்கள் நிந்தை இன்னைக்கு ஒரு பெராக்கா வைத்திருக்கிறார், ஒரு ரெகபோத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா என்பதை மறந்து போயிடாதீங்க. நீங்கள் ஒரு ஆள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நிலைத்திருந்தால் நிச்சயம் நீங்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, ஒரு யோபு கர்த்தருக்கு முன்பாக அவன் வாயினால் பாவமே செய்யலை, எல்லா இழப்பு மத்தியிலே அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொல்ல. அந்த யோபு முகத்தை கர்த்தர் பார்த்து இழந்தோட ரெட்டிப்பாக கொடுத்தார் இல்லையா? அவர் என்ன, ஆபிரகாம் பாருங்க, தன் தாய் சொந்த ஜனம் எல்லாத்தையும் விட்டு அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு வந்தான். அவன் நிந்தனை இல்லை, அவன் அவமானம் இல்லை, அவன் சந்ததி இன்றைய பூமியில பலத்திருக்கிறது. நீங்க நான் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம், கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். ரூத் என்ன செஞ்சா? பின்னால போ திரும்பி பார்க்கறத குறித்து நீயே பேச வேண்டாம். அவ கணவனை இழந்தவ தான், மோவாப்பிய பெண்ணு தான். ஆனால் பெத்லெகேமுக்கு வருகிறார், அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற பெத்லெகேமுக்கு வருகிறார். முன்ன பின்ன தெரியாத அந்த நாட்டுக்கு வருகிறார். நகோமி பின்னால் வருகிறார். நீங்களும் நான் இயேசு பின்ன கலப்பையில் கை வைத்துட்டு திரும்பி பார்க்கக்கூடாது, அப்போதான் நிந்த நீங்கும். ரூத்து பாருங்க, போவாசுக்கு மனைவி ஆனான். போவாஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரூத்து மணவாட்டியா சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல மணவாட்டியாக இருப்பதற்கு, மணவாட்டியாக இருந்தால் தான் புகழ்ச்சி கீர்த்தி வரும். ஏன்னா அவருடையதாக நம்முடையதாகும். ஒரு புருஷனுடைய எல்லா ஆளுகையும் எல்லா ஆசீர்வாதங்களும் மனைவிக்கு சொந்தம். ஏன்னா கணவனும் மனைவி ஒரே மாம்சமாக இருக்கிறோம். ஆண்டவர் நீங்களும் நான், ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், நம்முடைய ஆவி அவருடைய ஆவி இணைஞ்சு இருக்கணும் எப்போதும். ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்ளப்பாரு இன்னது தெரியல, வாக்கணுங்காத பெருமைச்சோட ஆவியானவரே எனக்கு இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவரே வாக்கணுங்காத பெருமைச்சோடு ஜெபிக்கிறவர். அவருடைய சித்தப்படி நம்ம ஜெபிக்கும் போது நிந்தன அவமானங்கள் நீங்கும். அவருடைய சித்தப்படி பிரச்சனை நேரத்தில், போராட்ட நேரத்தில் துதிக்கும் போது நிந்தைகள் நீங்கும். விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஒருவேளை இதுவரையும் நீங்கள் ஏதோ உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நிந்தையை அடைஞ்சிருக்கலாம், அவமானத்தை அடைஞ்சிருக்கலாம், கூட பிறந்த நிமித்தம் நிந்தையை அனுபவிச்சிருக்கலாம், கட்டின புருஷ நிமித்தம் கட்டின மனைவி நிமித்தம் நீங்கள் நிந்தையை அனுபவிச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அதே இடத்துல அதே ஜனத்தின் மத்தியில் உங்கள் நிந்தையை பூமியில் இராதபடி ஒளிய பண்ணி உங்களை புகழ்ச்சியும் கீர்த்திமாக வச்சு உங்கள் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன்னு சொல்லுகிறார். அவர் வார்த்தையை நம்புங்கள். இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை, ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்புங்கள். அப்படி நீங்கள் நிச்சயம் சித்தி பெறாமல் போக மாட்டீங்க. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். 119 சங்கீதம் 22 சொல்லுது, நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சியை கைக்கொள்வேன். நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு இடையூறாயிருக்கிற நிந்தனை எடுத்து போடுகிறார். நம்ம சொல், செயல், எண்ணங்கள், வார்த்தைகள், நாம் யார்யார்ட்ட நம்ம பழகிறோமோ அவங்க மத்தியில் நீங்கள் நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருப்பதற்கு, சாட்சியாக வாழ்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நிந்தை எடுத்து போடுகிறார். யார் நம்மளை குற்றம் குறை சொல்லாதபடி என்ன செய்கிறார்? ஆண்டவரே நிந்தை எடுத்து போடுகிறார். எல்லாவற்றையும் சோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் சோத்திரம் பண்ணுங்க. அப்படி நிந்தைகள் நீங்கும். அது நன்மையோ தீமையோ கெட்டதோ நல்லதோ சோத்திரம் பண்ணுங்க. அதிகாராவா நிந்தைகளை கர்த்தர் நீக்க விரும்புகிறார். உங்கள் நிந்தைய பூமியில் இராதபடி அட்ரஸே இல்லாமல் போக பண்ணுகிறார். எந்தெந்த ஏரியாவில், எந்தெந்த பகுதியில், எந்தெந்த தேசத்தில், எந்தெந்த பட்டணத்தில், எந்தெந்த கிராமத்தில் நீங்கள் நிந்தையை அனுபவிச்சிங்களோ, எந்தெந்த வேலை ஸ்தலத்தில், ஊழிய பாதையில், எந்தெந்த இடத்துல செய்கிற பிஸ்னஸில் நீங்கள் நிந்தையை அனுபவிச்சிங்களோ, கர்த்தர் நிந்தையே இராதபடி ஒளிய பண்ணுகிறார். சொன்னவர் உண்மையுள்ளவர். அதுக்கு நீங்களானு செய்ய வேண்டியது முதலாவது பிரேயர், துதி, அடுத்து வேத தியானம். வேதத்தை தியானிங்க. கையில் படிக்க முடியலையே, ஆண்டவரே எனக்கு படிக்க முடியலையே உதவி செய்யுங்க, கேளுங்க. கேளுங்களப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 ஆண்டவரே வேத வசனம் எனக்கு புரியலையப்பா, ஆண்டவரே எனக்கு புரியும்படி உதவி செய்யுங்க. உங்களுடைய வேதத்தில் மகத்துவங்களை பார்க்கும்படி மனக்கண்ணை திறந்தருளுங்க ஆண்டவரே. நான் இனிமேல் போய் எந்த பைபிள் காலேஜில் படிப்பேன் ஆண்டவரே. பைபிளில் காலேஜில் படித்தவங்க எத்தனை பேர் ஊழியம் செய்யாமல் சும்மா இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரியும். பைபிள் காலேஜில் போய் நீங்கள் படித்த உடனே உங்களுக்கு ஊழியத்தை ஆண்டவர் தந்துட மாட்டார். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய கனமான அந்த ஊழியத்துக்கு யாரும் முன்வர முடியாது. மனுஷனை சார்ந்து எந்த ஊழியமும் இருக்கக்கூடாது, கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும்.
தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. ரக்காதிகாலாபாராவாரியாவா. நம்ம என்ன செய்தாலும் ஆண்டவர் நாம் மைமைக்கென்று செய்யும் போது நமக்கு நிந்தைகள் அவமானங்கள் நீங்கி நாம் புகழ்ச்சி கீர்த்தியமாக கர்த்தர் நம்மளை வைப்பது உறுதி. கோலியாத்தை வீழ்த்துவார் ஆண்டவர். பயங்கர கோலியாத்து நீங்கும், பயங்கர நிந்தனை நீங்கி பலமும் தைரியமும் அன்பு கொண்ட ஆவினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிற துதிக்கிற ஆவியான இறங்குவீராக. நிந்தைய பூமியில இராதபடி ஒளிய பண்ணுவேன்னு சொன்னவரே, இதை பார்க்குற ஒவ்வொருடைய நிந்தனை பூமியில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முற்றிலும் அழிப்பேன்னு சொன்னீரே, முற்றிலும் அழித்து போடுங்கப்பா. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் புகழ்ச்சி கீர்த்திமா வைங்க. கண்ணீரோடு அநேகர் இதை பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஓராகாலாபா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோட அறுப்பார்களாக. எந்தெந்த காரியத்தில் நிந்தப்பட்டு நிற்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தில் முற்றிலும் நிந்தனை எடுத்து போடுங்கப்பா. அல்லேலூயா. ரக்காதாகாலாபாராபா. ஓ ராபா லீகா ஷாபாலா. எங்களுக்காக நீ நிந்திக்கப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகவே நீங்க நிந்தையெல்லாம் அவமானத்தை நீங்க சிலுவையில் சுமந்துட்டீங்க. ஆகவே ஒவ்வொருடைய நிந்தனையும் நீங்கி போவதாக, கண்ணீர் களிப்பாய் மாறுவதாக, தடைப்பட்ட எல்லா நன்மைகளும் வீடு தேடி வருவதாக, பிள்ளைகளுக்கு திருமண காரிய வாய்ப்பதாக, கடன் அடைக்கப்படுவதாக, அல்லேலூயா. வாகன வசதிகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆலயம் இயேசுவின் நாமத்துல கட்டுவார்களாக இந்த வருஷம். அல்லேலூயா. பிரிந்த குடும்பங்கள் இணைவார்களாக, நிந்தனை நீங்குவதாக, கற்பத்தின் கனி கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால. ஜெபிக்க முடியாத நிலைமை இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கி போவதாக, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபாவினால் நிரப்புங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.